இன்றைக்கு தமிழக அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? அடுத்த ஆண்டுல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அதிமுக, திமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கணக்குகள் எப்படி இருக்கின்றன, அவற்றின் மனநிலை எப்படி இருக்கு என்பதை அரசியல் நோக்கர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதின் சாராம்சத்தை தான் இந்த வீடியோவில் நாம இப்ப பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு தேர்தலை நோக்கி திமுக 4 கால் பாய்ச்சல்ல சென்று கொண்டிருக்கு. காரணம், தனக்கு எந்த எதிரிகளுமே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியல என்கிற தைரியம் தான். ஆனால் அது உண்மை அல்ல என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இப்போதைக்கு அதிமுக பலவீனமாக இருக்கிறது உண்மைதான். அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக திமுகவிடம் தொடர்ந்து கடந்த 11 தேர்தல்களாக தோல்விகளையும் சந்தித்து வருது. அதே நேரத்தில் திமுக 2019ஆம் ஆண்டில் தொடங்கிய கூட்டணியை கொஞ்சமும் சிதையாமல் பார்த்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் பாஜக தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பாஜகவின் மதவாத கொள்கை எதிர்ப்பு அரசியலை திமுக கையில் வைத்திருக்கும் வரை இந்த கூட்டணியை அசைக்கவே முடியாது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இப்போது தன் தலைமையிலான கட்சி சோர்வை எட்டியிருப்பதை உணர்ந்து இருக்கிறார். அதே நேரத்தில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி என்ற ஒரு பேச்சை கட்சி வட்டாரத்தில் சிலர் எடுப்பதையும் கவனித்து வருகிறார். காரணம், மத்தியில் ஆளும் அரசின் நெருக்கடிகளால் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் அதை நிறுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடிக்கும் ஒரு வகையில் பாஜக அரசு நெருக்கடியை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் பாஜகவிடம் சரண்டர் ஆனால் கட்சிக்கு இன்னும் கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும். போதாக்குறைக்கு பாஜக மீதான கோபம் மக்களிடம் அதிகரித்து வரும் சூழலில் அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது அதிமுகவுக்கு இன்னும் மோசமான தோல்வியை ஏற்படுத்தும் என்பதையும் எடப்பாடி உணர்ந்திருக்கிறார். இதனால தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் வரும் தேர்தலில் அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சமிகை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. விஜய்க்கு ஆலோசனை கூறுபவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்மிடம் நெருங்கி வருவதால் 60 இடங்கள் கேட்டு பெறலாம், வெற்றி பெற்றால் துணை முதல்வர் பதவி என்ற அளவு கூட எடுத்து எடுப்பிலேயே ஆட்சி அதிகாரத்தில் அமர வாய்ப்பு இருப்பதாக யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்த போது இந்த நிலை இன்னும் மாறி இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே 2ஆம் கட்டத்தில் நீங்கள் நகர்த்தப்பட்டால் கட்சியின் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. அதனால் தமிழக வெற்றி கழகமும் சமமான எண்ணிக்கையில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வது, முதல் 2.5 ஆண்டுகள் நான் தான் சிஎம், அடுத்த 2.5 ஆண்டுகள் நீங்கள் சிஎம் ஆக இருங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது. இதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்தால் சரி என்று சொல்லுங்கள், இல்லாவிட்டால் மறுத்துவிட்டு தனித்து தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திப்பதுதான் நல்லது. அப்போது அதன் பலத்தை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது கட்சி வளர்ச்சிக்கு உதவும் என்று யோசனை சொன்னதாக பேசிக் கொள்கிறார்கள். இந்த முடிவை விஜய் தரப்பு சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே விஜய் இப்படி பேசுவதால் அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டால் கூட அதை இப்போதைக்கு காட்டிக்கொள்ளாமல் தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கிறது, தேர்தல் நெருங்கும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறார். இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி வேலூரில் நடந்த மாநாட்டில் பேசும்போது 2026 தேர்தலின் போது அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று பேசினார். இதை வழக்கமான பேச்சாக அதிமுக தொண்டர்கள் எடுத்துக்கொண்டாலும் அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அளித்த ஒரு தகவல். அதுவும் நான் தான் முதல் 2.5 ஆண்டுகள் முதல்வர் என்று சூசகமாக தெரிவித்திருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள். விஜயும் அதிமுகவும் நேரடியாக நெருங்குவதை பாஜக விரும்பல. அதனாலதான் நாட்டிலேயே அதிக வருமான வரி செலுத்தக்கூடிய தனிநபர்களில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு மத்திய அரசின் பொய் பாதுகாப்பை அளித்து அவரை கண்காணிக்க தொடங்கியது. இந்த பாதுகாப்பை விஜயும் மறுக்காததற்கு காரணம் இருக்கிறது. அவர் தனக்கு ஒரு பாதுகாப்பை இப்போது தமிழ்நாட்டில் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதுதான் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். இதன் மூலம் பாஜகவின் பிடிஎம் தான் விஜய் என்கிற முத்திரையை ஏற்படுத்தி எதிர்கட்சிகளை பேச வைப்பதன் மூலம் விஜய்க்கு ஒரு பின்னடைவை பாஜக ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசிக் கொள்கிறார்கள். இப்போதைய அரசியலில் செங்கோட்டையன் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார். காரணம், அதிமுக ஒன்றிணைவதற்கு ஒரு அஸ்திரம் தேவைப்படுகிறது. அந்த அஸ்திரமாக செங்கோட்டையனை பாஜக பயன்படுத்தலாம் என்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இரட்டை இலை எங்கு இருக்கிறதோ அங்குதான் அதிமுக தொண்டர்கள் இருப்பார்கள். அது எம்ஜிஆருக்கு பிறகு மாறிய ட்ரெண்ட். ஜெயலலிதா கைக்கு இரட்டை இலை வந்த பிறகுதான் எம்ஜிஆர் தொண்டர்கள் முழுமையாக அவரது தலைமையை ஏற்றார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி முதல்வராக வாய்ப்பு கிடைத்தாலும் கூட கட்சியின் முழு கட்டுப்பாட்டை அவரால் கைக்குள் வைத்துக் கொள்ள இன்னமும் சிரமப்பட்டு வருகிறார் என்பது அரசியல் வட்டாரத்துக்கு தெரிந்த விஷயம். ஆனாலும் இரட்டை இலை அவர் கைவசம் இருப்பதால் ராணி தேனியை சுற்றி வேலைக்கார தேனீக்கள் இருப்பது போன்ற நிலைதான் அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிறது. என்றைக்கு இரட்டை இலை அவரது கையை விட்டு போகிறதோ அன்றையே அவர் தன்னுடைய செல்வாக்கை இழப்பார் என்பது ஊரறிந்த ரகசியம். இதனால்தான் இப்போது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்ட பலர் இரட்டை இலை மீது குறிவைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு சாதகமாக இப்போது அதிமுக கட்சி விவகாரம் குறித்து
தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் அமைந்துவிட்டது. தேர்தல் ஆணையம் என்னத்தான் விசாரணை நடத்த முற்பட்டாலும் அதற்கு பல தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் அதிகாரம் ஆணையத்திடம்தான் இருக்கிறது. இந்த நிலையில் பழனிசாமி தலைமையிலான கட்சிக்குள் மீண்டும் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி ஒரு விரிசலை ஏற்படுத்தினால் அப்போது இரட்டை இலையை முடக்குவது அல்லது யாருக்கு சொந்தம் என்ற முடிவை எடுப்பது தேர்தல் ஆணையத்தின் கைக்கு வந்துவிடும். அதற்கு துருப்புச்சீட்டாக செங்கோட்டையனை பயன்படுத்த பாஜக பார்க்கிறது என்கிறார்கள் சிலர். ஆனால் செங்கோட்டையன் இப்போதைக்கு அமைதியாகத்தான் இருக்கிறார். அவரால் எந்த பிரச்சனையும் கட்சிக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை பெறுவதும் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு சாதகமான ஒரு அரசு மாநிலத்தில் அமைவதும் தான் அக்கட்சியின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக தன்னை ஒதுக்கிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதை ஒருபோதும் பாஜக விரும்பாது என்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை ஏற்படும் நிலையில் மட்டுமே பாஜகவுடன் ஒட்டிக்கொள்வார். அதிமுகவிலிருந்து பிரிக்கப்பட்ட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு பாஜக சொல்லும் ஒரு சில தொகுதிகளை ஒதுக்கவும் எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டார். வேண்டுமானால் விஜயையும் தன்னுடைய அதிமுக அணியில் சேர்ப்பதற்கு பாஜக அழுத்தம் கொடுக்கவும் அவர் ஆலோசனை சொல்வார். காரணம், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்த்து விட்டால் தமிழகத்தில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் நிச்சயமாக அதிமுக அணிக்கு கிடைக்காது என்பது பழனிசாமிக்கு தெரியும். அப்போது நடிகர் விஜயின் செல்வாக்கு மூலம் அப்படி இழக்கப்படும் வாக்குகளுக்கு ஈடான கூடுதல் வாக்குகளை அதிமுக அணிக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு என்பதுதான் எடப்பாடியின் கணக்கு என்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு 15 முதல் 20% வாக்குகள் கிடைக்கும் என்பதை பிரசாந்த் கிஷோரின் அறிக்கை மூலம் விஜய் தெரிந்து கொண்டிருந்தாலும் வரும் தேர்தலுக்குள் மக்களை கவர வேறு யுக்திகளை அவர் கையாளும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. பாஜக பிடியில் சிக்காமல் விஜய் தனித்து போட்டி அல்லது தன் தலைமையிலான அணி ஏற்படுத்துவது அதில் சிறு சிறு கட்சிகளை இணைத்துக் கொண்டு போட்டி என்ற நிலையை தான் அவர் எடுப்பார். அது அதிமுக அணிக்கும் பாஜக அணிக்கும் பாதிப்பு தான். விஜய் தனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று 2026 தேர்தலில் தெரிந்து கொண்டாலும் எளிதாக திமுக ஆட்சியில் அமர்ந்துவிடும் என்கிற கோணத்திலும் பாஜக இப்போது விஜயை தன் பக்கம் இழுக்க பார்க்கிறது. அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தில் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 0ஆகவும் மாறிவிடும் என்பதை உணர்ந்திருக்கிறது. அதனால் அது அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்து கொண்டு ஒரே அணியாக போட்டியிடவே முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இல்லாவிட்டால் அதிமுகவை சிதைத்து பழனிசாமி தவிர்த்த பிற அணிகளையும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்துடன் தமிழக வீதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம், பாமக, தேமுதிக உள்ளிட்ட இதர கட்சிகள் இணைந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைந்து விட்டால் இன்றைய மதவாத கொள்கை எதிர்ப்பு கூட்டணிக்கு தமிழகத்தில் 30 இடங்கள் கூட கிடைக்காது என்பதும் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கு. இருந்தாலும் விஜய் பாஜகவின் அழுத்தம் காரணமாக துணை முதல்வர் பதவி மற்றும் சில அமைச்சர்களை பெற்றுக்கொண்டு எடுத்தவுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் விஜயின் தனிமனித பிம்பம் சரிந்து சுக்குத்தூராகிவிடும். அது அவரது அரசியல் எதிர்காலத்துக்கு பயன்படாது என்றும் பேசிக் கொள்கிறார்கள். இதனால் பாஜகவுக்கு குறிப்பிடத்தக்க லாப நோக்கமும் உண்டு. மத்திய பாஜகவுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழகத்தில் உருவாக்கப்படும். பாஜக சட்டப்பேரவையில் தன்னுடைய இரட்டை இலக்க உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்ளவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் திமுகவை அழிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகளையும் அதிகரித்துக் கொள்ள முடியும். அதன் மூலம் பாஜக மிக ஆழமாக தமிழகத்தில் வேரூன்ற முடியும் என்பதுதான் பாஜக தரப்பு கணக்கு. மத நல்லிணக்கம் பற்றியும் ஊழலுக்கு எதிராகவும் பேசக்கூடிய விஜய் எப்படி அதிமுக பாஜகவை ஏற்றுக்கொள்வார் என்கிற கேள்வி கூட இப்போது எழுகிறது. ஆனால் திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு சில பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அதனால் அடுத்து வரும் ஆட்சி திமுக ஆட்சியாக இருக்கக்கூடாது என்கிற தேர்தல் உடன்பாடாக மட்டுமே இந்த கூட்டணியில் இணைகிறோம் என்று சமாளித்து கூட விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் இன்றைய சூழலில் இருப்பது போல் அதிமுக, திமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி ஒருவேளை அமையுமானால் மீண்டும் திமுக ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனாலும் இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் நிலையில் திமுக அணியில் கூட ஏதேனும் மாற்றம் ஏற்படலாம் என்று கூட அரசியல் ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். காத்திருந்து பார்க்கலாம். வாங்க, நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.